சார்ந்த மோஜிசாக்களை அற்புதங்களை அல்லாஹ் வழங்கியதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, நிகழ்ச்சி கூட எழுதுவாங்க. ஈசா நபி போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு தொழுநோயார், மிகுந்த பாதிப்புக்குள்ளான ஒரு மனிதர் இடத்துல அமர்ந்து அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருப்பார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மா உபுதுலிய கஸீரம் மின் கல்பி. அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். நோயாளி அல்லாஹ்வை புகழ்றாரு. இப்ப பார்க்கணும், இப்ப அல்லாஹ்வை புகழ்கிறாரு. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. தன் சகல படைப்புகளை விட என்னை மேம்படுத்தி அல்லாஹ்வுக்கே புகழ் என்று சொல்லி ஒரு பெரும் நோயாளி அல்லாஹ்வை புகழ்கிறார். பார்த்த ஈசா நபி அப்படியே அதிர்ந்து போயிடுவாங்க. பக்கத்துல போய் கேட்பாங்க, இல்லப்ப எந்த மக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத சிறப்பு உனக்கு கொடுத்ததா சொல்றேன், எந்த மனிதர்களுக்கும் தராத ஒரு பெரும் சிறப்பை அல்லாஹ் உனக்கு தந்ததாக சொல்கிறாய், அது என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்லுவாராம், அல்லாஹ் எனக்கு அவனை குறித்த சில ஞானங்களை வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வை நான் ஓரளவு அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் அறியாமையில் இருக்கிறார்கள். எனக்கு பெரும் நேமத் அப்படின்னு சொல்லுவாராம். இன்னைக்கு நம்ம காலத்துல அப்படிதானே, இல்லைன்னா யாரும் பெரும்பாலும் தெரிகிறது இல்லை. அல்லாஹ்வை குறித்து அறிவதற்கும் முயற்சிப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், பெரும் நோய் அறியாமை. அல்லாஹ்வை அறியாமல் இருப்பது பெரும் நோய், ஜாகிலியா. ஆனால் அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான், நான் ஓரளவு அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஈசா நபி கேட்பாங்களா, ஆனா ஷைரும் மிம்மன் லம் யஜஅலில்லாஹு ஃபீ கல்பி. அல்லாஹ்வை குறித்து மற்ற மனிதர்களின் உள்ளங்களில் இல்லாத ஞானம் எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஈசா நபி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், ஹாத்தி எதக் சத்தத்த, நீ உண்மை சொன்னாய். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, ஹாத்தி எதக், உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கையை பிடிச்சிட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அவரது நோய் குணமடைவதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ்வின் அருளால் நோய் குணம் பெறும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்லஷான் இப்படி நிறைய மோஜிசாக்களை அற்புதங்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஈசா நபியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில ரொம்ப பரவ ஆரம்பிக்கும். அவரது மக்கள் மத்தியில செல்வாக்கு, அவரது பல்வேறு சேவைகள், சமூக சேவைகள், செயல்பாடுகள், இது அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு பொறாமையை ஊட்டுகிறது. இவர் எப்படி நல்ல மக்கள்கிட்ட பெரிய பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு, அவர் எல்லோராலும் மதிக்கப்படுகிற நபராக இவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்கிற பொறாமை தீ யூதர்களின் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிக்கிற போது அன்றைக்கு இருந்த டமாஸ்கஸ் அந்த நாட்டுடைய மன்னர்கிட்ட போயிடுவாங்க. சில பேர் ஒரு கூட்டமா போய் நம்ம ஈசாவை பற்றி அவதூறு சொல்லுவாரு. ஈசாவை பத்தி சொல்லுவாங்க, இவர் குழப்பம் விளைவிக்கிறார், உங்களது ஆட்சிக்கு எதிராக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஒரு நபியை குறித்து அன்றைய மன்னரிடத்திலே அவதூறாக சொல்லுகிறார். கண்டிமிக்கவர்களே, அந்த மன்னர் டமாஸ்கஸ் மன்னர் நட்சத்திர வணங்கி ஷிர்கு, நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர். இதை கேட்ட உடனே அந்த மன்னர் ஒரு கடிதம் எழுதுவார். அந்த ஜெருசலம் பகுதியில் இருக்கிற தன்னுடைய பிரதிநிதிக்கு எழுதுவார், என்னென்ன அடையாளங்களை கொண்ட ஈசான் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்துறாங்க, நம்ம ஆட்சிக்கு எதிராக சதி செய்யறாராம், அவரை கைது செய்து சிலுவையில் அறைந்து தலையில் முள் கிரீடத்தை சூட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் வரும். கடிதம் கிடைச்ச உடனே அந்த பிரதிநிதி ஜெருசலம் பகுதியை சேர்ந்தவர் சில யூதர்களையும் அழைத்து கொண்டு ஈசா நபிய தேடி போவாங்க. ஈசா நபி இருக்கிற இடத்துக்கு போவாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது வெள்ளிக்கிழமை பின்னிரவு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பிறந்துருச்சு, மக்ரிபுக்கு புறவுள்ள நேரம், பின்னிரவு நேரம். இப்ப அந்த கலீஃபா பிரதிநிதி யூதர்களோடு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், உரையாடி கொண்டிருப்பார்கள். இப்ப நபி ஈசாவுக்கு தெரிஞ்சிடும், இனி தப்பிப்பதற்கு வழி இல்லை. சுற்றி வளைத்து விடுவார்கள். கைது செய்ய வந்திருக்கிறார்கள், தண்டனை தருவதற்கு வந்திருக்கிறார்கள், சுற்றி வளைத்து விடுவார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ் அவரை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் தக்தீரில் எழுதுகிறான். உயிரோடு நபி ஈசாவை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். எத்துணை பெரும் எதிரிகள் சுற்றி வளைத்தாலும் கூட அல்லாஹ்வின் திட்டம் மிக எளிமையாக நடைமுறைக்கு வரும். கண்டிப்பார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஐயுக்கும் யுல்கா அலைஹி ஷபஹி, என் தோழர்கள் உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்பாங்க. எனது உருவத்தை போல, எனது முகச்சாயலை போல தனது சாயல் மாற்றிக்கொள்வதற்கு யார் தயார்? என பெரிய ஆபத்து காத்திருக்குது. அடுத்து வெளியே வந்தா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், உயிர் பறிக்கப்படலாம். இப்ப அந்த தியாகத்திற்கு யார் தயார் என்று கேட்கிற போது ஒரு சிறு வயது ஒரு இளைஞர் நான் தயார் என்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் உட்கார சொல்லிடுவாங்க, சின்ன பையனா இருக்கப்பா. தொடர்ந்து 3 முறை கேட்பார்கள், யார் தயார்?
அதாவது நம்ம ஈசாவின் முகச்சாயலை போல தன் முகச்சாயல் அல்லாஹ்வால் மாற்றப்படும். அதற்கு யாரு தயார்? 3 தடவை அவர் தான் எந்திரிப்பார். இப்ப நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, அன்தஹுவ, நீ அதற்கு தகுதியானவர். இப்ப அல்லாஹ்வால் நபி ஈசாவின் முகச்சாயலை போல அவரது தோழர் ஒருவரின் முகம் அப்படியே மாற்றப்படும். உருமாற்றம் அல்லாஹ்வின் வல்லமையால். இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல அவர்கள் இருந்த அந்த அறை, அந்த கூரையின் ஒரு சாளரம் திறந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிற்று உறக்கம், ஒரு சிறு உறக்கம் அவர்களை பீடித்துக் கொள்ள அப்படியே உயிரோடு மலக்குகளால் வானத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோழர்கள் வெளியே வருவாங்க. காத்திருக்கிற அந்த பிரதிநிதியும் யூதர்களும் ஈசாவின் சாயம் தரப்பட்டிருக்கிற அவரை நபி ஈசா என்று கைது செய்து இரவோடு இரவாக சிலுவையில் அறைவார்கள். தலையில் முள் கிரீடம் வைப்பார்கள். கண்ணிமிக்கவர்களே, இது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப செய்தின்னு சொல்லுவாங்க. தியாகம் மட்டும் இல்ல, ஜன்னா, யார் இந்த தியாகத்திற்கு தயாரோ நாளை சுவனத்தில் என்னோட தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோழர் ரெடி ஆயிடுவார். இப்ப அது போன்று தியாகம் வழங்கப்படும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இது ஈசா நபி அல்லாஹ்வே குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான். மா கத்லூஹு வ மா ஸலபூ. யூதர்கள் நபி ஈசாவை பழி தீர்த்து விட்டோம் என்று சொல்லி பெருமை. ஆனா அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா கத்லூஹு, ஈசாவை அவர்கள் கொல்லவில்லை, வமா ஸலபூஹு, சிலுவையிலும் அறையவில்லை.